ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்னைக்கு நாம் பார்க்க போறது ரொம்ப ஸ்பெஷலான அல்வா. இப்போ நவராத்திரி ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த நவராத்திரிக்கு ஸ்பெஷலா பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், சிம்பிளா இருக்கும், குயிக்கா நீங்களே உங்க வீட்டில் டேஸ்டியா ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். 2 கப்பு துருவின பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பூசணிக்காயை சீவலில் போட்டு இந்த மாதிரி சின்னதாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். 2 கப்பு பூசணிக்காய்னா இல்லை அமுக்கி வச்சு எடுத்ததுன்னா 1 கப்பு சீனி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் அதில் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். பூசணிக்காயை நெய்யில் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இதில் நாம் தண்ணி எதுவும் விட போகிறது கிடையாது. இந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய தண்ணியிலே இது நல்லா வேகணும். நெய் எதுக்கு விட்டுருக்கோன்னா இந்த நெய்யோட வாசம் பூசணிக்காய் வாசம் இல்லாமல் போயிடும். அதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பூசணிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் இதில் தண்ணி விட்டுறாதீங்க. தண்ணி விட்டால் தண்ணி ஓடுற மாதிரி ஆயிரும். ஏன்னா பூசணிக்காயிலே தண்ணி விடும். இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஓரளவுக்கு வெந்தாச்சு. இதில் நாம் எடுத்து வச்சுருக்கூடிய பால் தேவைக்கு ஏத்தாக்கில் விட்டால் போதும், ரொம்ப அதிகமாக விடாண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ நமக்கு நல்லா வெந்தாச்சு பூசணிக்காய். ஒரு 2 நிமிஷம் தான் வந்திருக்கோம், அதுக்கு முன்னாடியே நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய சீனியை சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணதும் இது கூட கொஞ்சம் உருகி வரும். இனி இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அல்வா பதம் வர அளவுக்கு இதை கிளறி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. இதில் நாம் பால் ஆட் பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வற்றி வந்திருக்கு. கொஞ்சம் ஆழமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிக்காது, இல்லைன்னா இது நல்லா தெரிக்கும். கொஞ்சம் மூடி வச்சு நீங்கள் அடிக்கடி கிண்டிட்டிங்கன்னா கையில் படாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் யாருக்கா கொடுத்து பார்த்தீங்கன்னா இது பூசணிக்கான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. கலரும் நல்ல அழகான தேன் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுலேயே உங்களுக்கு இந்த அல்வா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். பாருங்கள், இதுக்கு சைடில் லைட்டாக ஆயில் பிரிய ஆரம்பிச்சாச்சு. இந்த அளவு போதும். நம்ம ரொம்ப உருண்டு வரணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக இதில் கொஞ்சமாக நட்ஸ் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடணும்னு இல்லை, சும்மா போட்டாலே போதும். இனி நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகியாச்சு. பாருங்க, நம்மளோட பூசணிக்காய் அல்வா சூப்பரா ரெடி ஆகியாச்சு.
வந்து ரொம்ப சிம்பிளானது தான். நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாயில நம்ம வச்சதும் அப்படி கரைஞ்சு போகிறது மாதிரி இருக்கும். இந்த பூசணிக்காய் அல்வாவை நவராத்திரிக்கு நீங்க பிரசாதமா செய்து கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.